பால் பழம் விரதம். பால் பழம் விரதத்தில் தினந்தோறும் காலையில் 2 வாழைப்பழம் 1 டம்ளர் பால் குடிச்சுக்கலாம். மதியம் 1 வாழைப்பழமும் இரவு 2 வாழைப்பழம் 1 டம்ளர் பால், இப்படியாக 7 நாளுமே கடைபிடிக்க வேண்டும். வாழைப்பழம் தவிர வேறு பழங்கள் கிடைத்தால் அதையும் கூட சாப்பிட்டுக் கொள்ளலாம், தவறில்லை. இனி பட்டினி விரதத்தை பற்றி பார்க்கலாம். பட்டினி விரதத்தில் 1 வேளை அல்லது 2 வேளை சாப்பிடாமல் இருக்க வேண்டும். முற்காலத்தில் 3 வேளையும் சாப்பிடாமல் 7 நாட்களும் கூட இருந்திருக்கிறார்கள். வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்துக் கொண்டு விரதம் இருந்திருக்கிறார்கள். ஆனா இந்த காலத்தில் அதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால 1 வேளை அல்லது 2 வேளை மட்டும் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருங்க. காலை மதியம் ஆகிய 2 வேளை சாப்பிடாமல் இரவு மட்டும் சாப்பிட்டு, அல்லது மதியம் மட்டும் சாப்பிட்டு காலையும் இரவும் சாப்பிடாமல் இருந்து, இப்படி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க விரதத்தை அமைச்சிக்கலாம், தப்பில்ல. கடைசியா நம்ம பார்க்க போற விரதம் மௌன விரதம். மௌன விரதம் மிகவும் கடுமையான விரதம். ஏன்னா 7 நாள் பேசாமலேயே இருக்கணும் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. பெரும்பாலும் இந்த விரதம் இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையிலிருந்து விடுமுறை வாங்கிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் அங்கே